குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ ரெங்காவின் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது ராகு கேது பயிற்சி 2023 to 25 வரைக்கும், அதாவது வரக்கூடிய 2023 25 வரைக்கும் ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/10/2023, அதாவது தமிழ் தேதி ஐப்பசி 13 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கும், கேது பகவான் துலாத்துலேருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. திங்கக்கிழமை துதியை தீதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ராகுகேது பயிற்சி நடக்குது. இந்த ராகுகேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகுகேது பயிற்சியானது கிருத்திகை நட்சத்திரம் அன்று நடக்கிறதுனால, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரம் பல அமானுஷ்ய விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம். இது மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மேசராசி எதுலேயுமே முதன்மையான ராசி. அப்போ இந்த ராகுகேது பயிற்சினால் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வர்றதுனால நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறது இந்த ராகுகேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரண் போல் நமக்கு திகழ்து. சகோதர காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ராசியில் இருந்த ராகு பகவான் 12ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். 7ஆம் வீட்டில் இருந்த கேது பகவான் 6ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். இது ராகுகேது பயிற்சியினுடைய ஒரு அமைப்பு. ஏற்கனவே உங்களுக்கு ராசிக்கு குரு வந்துட்டார். கடந்த மாதத்தில் சனி பகவான் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வருட கிரகங்களை கொண்டு தான் நம்ம எப்போவுமே பலன் எடுப்போம். ராகுகேது பயிற்சினால் கூட ராகுகேது மட்டுமல்லாமல் குரு சனி இந்த வருட கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் நம்ம ராகுகேது பயிற்சிக்கான பலன்களை கணக்கில் எடுத்துக்குவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சனி பகவானும், உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல ராகு பகவானும், ஜென்ம ராசியிலே குரு பகவானும் இப்படி அமைப்பில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதாவது ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் 30/10/2023 அப்புறம் கேது பகவான் வந்து கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்தார். பொதுவாக கெட்ட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி இவங்கெல்லாம் 3, 6, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இருக்கும்போது நற்பலன்களை வழங்குவாங்க அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி. இது மூல நூல்களில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு ராகு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால நன்மையே செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். ராகு பகவான் 12ஆம் வீடுன்ற கெட்ட ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால, ஸ்தானங்களை அது கெட்ட ஸ்தானம் அப்படிங்கிறதுனால 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல பலன்களை செய்ய காத்திருக்கார். யாருக்கு? மேசராசிக்கு. உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் கேது வந்திருக்கார். இந்த 6ஆம் இடம் என்பது நோய், வழக்கு, சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களையும் குறிப்பிடக்கூடிய இடம். பொதுவாக மருந்துக்கு நம்ம கேதுவை தான் காரகத்துவமாக எடுத்துக்குவோம். மருந்து, மாத்திரைகள், டானிக் இது மாதிரியான விஷயங்களை கேதுவை நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நோய், கடன், எதிரி இந்த 3 பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருந்துனால ஒரு தீர்வு கிடைக்கும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை மீட்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, ஜென்மத்தில் குரு வரும்போது தான் ராமர் வந்து சீதையை வனத்தில் சிறை வைத்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இது இப்படித்தான் நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ஒரு சேர பார்வை செய்வார். அப்போ மேசராசிக்கு 5ஆம் இடம் பலமாகுது, 7ஆம் வீடு பலமாகுது, 9ஆம் வீடு பலமாகுது. இந்த 3 வீடுகளும் பலப்படும் போதே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 3 பாவங்கள் ரொம்ப முக்கியமான பாவங்கள். அதாவது ராசி அல்லது லக்னம், 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, இதுதான் முக்கியமான பாவங்கள். இது 3 சிறப்பாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாலே மற்ற வீடுகள் அதில் வரக்கூடிய துன்பங்கள் இதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி. இப்போ 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்து, பொதுவாக குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு இடத்த வந்து ஒரு நல்ல வலுப்படுத்தும். அதாவது அந்தணன், அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால பூர்வ புண்ணியம் பலப்படுது. 9ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் பலப்படுது. அப்போ பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் பலப்படும் போதே இந்த ராசி முழுமையாக பலமடையுது. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறது அப்படிங்கிறதுனால நண்பர்களாலேயும் மனைவிகளிலேயும் ஒரு நற்பலன்கள் ஏற்படுது.
நண்பர்கள் ஆத்மார்த்தமான உதவிகளை செய்கிறதுக்கு இது ஏற்ற காலகட்டம். நண்பர்களை நம்பி உதவி கேட்கலாம், ஒரு ஆத்மார்த்தமான உதவி செய்வாங்க. ஸோ அதனால் நமக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். இதனால் நம்ம கஷ்டத்துலேருந்து விடுவிச்சு வெளியில் வர்றதுக்கான ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அதே சமயம் 11ஆம் வீடுன்றது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் இயற்கை அசுப கிரகமான சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஆண்டு அப்படி அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் அப்படின்ற கிரகம் என்ன அமைப்பு அப்படின்னா, மூத்தவர்கள் இவங்க வழிபட்ட தெய்வம் இதெல்லாம் சனி குறிக்கும். அப்போ பழமையான விஷயங்கள், பழமையான வழிபாடுகள் இதெல்லாம் இந்த சமயத்தில் வழிபாடுகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் சொல்கிறார். ஸோ அப்போ இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இறை அனுகிரகத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் ஏற்படுத்தி கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். இது மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன விஷயம். என்ன அப்படின்னா, சனி பார்வை சந்திரன் மேலே விழுகிறதுனால எடுக்கிற காரியத்தில் தடை, தாமதம், தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் தடுமாறாமல் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்களா உடனே அந்த வேலையை போய் செய்யணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி போட மட்டும் கூடாது. இந்த சோம்பேறித்தனத்தை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னாவே இந்த மேசராசிக்கு இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். சனியுடைய பார்வை 5ஆம் வீட்டுக்கு விழுகுது. ஏற்கனவே சனியுடைய பார்வை 7ஆம் வீட்டுக்கு விழுகுது. 5ஆம் வீட்டுக்கு சனி பார்வையும் குரு பார்வையும் ஒரு சேர கிடைக்கும்போது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கட்டாயம் குழந்தை கிடைக்கும். ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு. சனியுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகுது. ஸோ இந்த அமைப்பு என்ன அப்படின்னா, தீராத நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிக்கு 9க்கும் 12 கூடிய குரு பகவான் ராசியில் இருக்கார். அப்போ 9ஆம் இடமும் பலமாகுது, 12ஆம் இடமும் பலமாகுது. 12ஆம் வீட்டுக்கு ராகு வந்திருக்கார். அப்படின்றப்போ நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூரம் தேடி போய் ஒரு காரியத்தை செஞ்சு அதனால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ராகுகேது பயிற்சி சமயத்தில் இந்த அமைப்புகளில் நடக்குது. நீங்கள் மேசராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கார். அப்போ நீண்ட தூர பயணங்கள் செய்து தெய்வ வழிபாடுகள் செய்யும்போது இந்த ராகு பயிற்சினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் நீங்கி சுபிச்சங்கள் அடையும் சொல்லி இந்த ராசி பலனை, மேசராசியான ராசி பலனை நம்ம நிறைவு செய்வோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.